Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. லக்ஷ்மி, என்ன வேலை செய்யறமா நீ? உனக்கு வீசிங் இருக்குல்ல, எதுக்கு இந்த வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லண்ணே, பைப் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் தண்ணி புடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கேன். சரி, சிந்தாமணி தான் இருக்கால, அவன் வந்து செய்ய மாட்டாளா? எதுக்கு தேவையில்லாம வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இருக்க நீ? இல்லண்ணே, அன்னி காலையில ஏதோ போன் வந்ததுன்னு வெளியே கிளம்பி போனாங்க, இன்னும் அவங்க வரல. காலையிலேயே போன் வந்துச்சு, கிளம்பி போயிட்டா. என்ன கலெக்டர் வேலை பாக்குறாங்களோ தெரியல. லக்ஷ்மி, இலக்கியா போன் பண்றாமா? அண்ணே, அவகிட்ட பேசியே ரொம்ப நாளாச்சு, ஸ்பீக்கர்ல போடுங்கண்ணே. ஹலோ மாமா. அம்மாடி, இலக்கியா சொல்லுமா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் மாமா. அம்மா, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? என்னம்மா விஷயம்? மாமா, அது வந்து நம்ம அஞ்சலி. வேண்டாம்மா, வேண்டாம். அவளை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாத. இன்னைக்கு என் பேச்ச கேட்காம கார்த்திகை ஏமாத்தி கல்யாணம் பண்ணாலோ அத்தோட நான் அவளை தலை முழிக்கிட்டேன். இனிமே அவ பேச்சே எடுக்காத. மாமா, நான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல போறேன். அதிர்ச்சியா? என்னமா சொல்ற இலக்கியா? வயித்துல ரெட்ட குழந்தை இருக்குன்னு அஞ்சலி சொல்லிட்டு இருந்தால, அது பொய் மாமா. அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல. அப்படி பொய் சொல்லி அவ எல்லாரையுமே ஏமாத்திருக்கா. ஐயோ, என்னமா சொல்ற இலக்கியா? மாமா, அது வந்து என்ன ஆச்சுன்னா, 5 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நிறைய பணத்தை கொடுத்து நான் கர்ப்பமா நடிச்சாதான் இலக்கியாவை ஜெயிக்க முடியும், பிரெக்னன்ட்னு பொய்யா ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்டா. இலக்கியா முன்னாடி நான் கௌரவமா இருக்கணும்னு தான் நான் கர்ப்பம்னு போய் சொன்னேன். அஞ்சலியை ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும்னு கார்த்திக் சொல்லிட்டான். அப்படி செஞ்சா ஊருக்கு முன்னாடி அசிங்கமா போயிடும். வேற வழியே இல்லாம அவகிட்ட விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டு அனுப்பிட்டோம் மாமா. என்ன இலக்கியா சொல்ற? இப்படி ஒரு கல்ல தூக்கி போடுற? இந்த அஞ்சலிக்கு என்ன பைத்தியமா? இப்படி எல்லாம் பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு ஏன் அவ இப்படி பண்ணா? எதுக்கு செஞ்சாலும், ஆனா ஒண்ணு, அவ அநியாயமா வாழ்க்கையை இழந்துட்டா. இனி தனக்கு அஞ்சலி வேண்டான்னு கார்த்திக் ரொம்ப உறுதியா இருக்கான். எல்லாமே போச்சு. அத்தையும் அஞ்சலியும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அவ எதுக்கு இங்க வரா? அவளை அப்படியே போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? அங்க இருந்தாதான் அவளுக்கு புத்தியா வரும். என் மான மரியாதை போச்சு. மாமா, நானும் இத்தனை மாசமா வெளியே தெரியாம அஞ்சலியை திருத்திடலான்னு நினைச்சேன். ஆனா அவ திருந்தவே இல்ல மாமா. எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. நான் வச்சிடுறேன் மாமா. ஓடி போன அசிங்கத்தையே இன்னும் தொடக்க முடியல. அதுக்குள்ள பாரு, இன்னொரு அசிங்கத்தை கொண்டு வந்திருக்கா இவ. இல்ல, வந்த காலை வெட்டிடுவேன்.
கர்ப்பமா இருக்கேன்னு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கல்ல நீ? என்ன தைரியம் உனக்கு? ஏய், இத செஞ்சவ எதையும் செய்ய நீ தயங்க மாட்ட. இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. போயிடு, அப்படியே ஓடி போயிடு. ஓடு சொல்றேல. எட்டி நிக்கிற வெளியே போ. ஓ வெளியான்னு சொல்றேல. அண்ணே வேண்டாம் அண்ணே. அண்ணே வீட்டுக்குள்ள வச்சு இந்த விஷயத்தை பேசிக்கலாம். வெளியே தெரிஞ்சா நமக்கு தானே அவமானம். ஏ இப்ப மட்டும் அவமானம் இல்லையா? பாரு எப்படி நிக்கிறா பாரு. ஓடி முதல்ல வெளியே போ. ஏய் அண்ணே வேண்டாம் அண்ணே. அஞ்சலி நீ வீட்டுக்குள்ள வா. உள்ள வாங்குறல்ல, வா உள்ள. ஏய் என்னம்மா நீ? ஏய் ஏய் எங்கடி போற? ஏய் நில்லடி. இல்லாத குழந்தைய இருக்குன்னு சொல்லி நடிச்சு இப்ப மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறிய. உனக்கு வெக்கமா இல்ல? புகுந்த வீட்டுல பிறந்த வீட்டோட மானத்தையே வாங்கிட்டேடி. சை. ஏய் நீதாண்டி எல்லாத்துக்கும் காரணம். அவ செய்யறதுக்கெல்லாம் ஜால்ரா போட்டு அவளை கெடுத்து குட்டிச்சவராக்கி கடைசியில இன்னைக்கு அவளை வாழ வெட்டி ஆக்கிட்டிய. அண்ணே வேண்டாம். போ. ஏங்க அவ செஞ்சதுக்கு என்ன ஏங்க அடிக்கிறீங்க? என்ன வாழ வெட்டி ஆக்குனது அந்த இலக்கியா. முடிச்ச போய் அவளை அடிங்க. என்ன சொன்ன? இலக்கியா மேல பழிய போடுறியா? இதுக்கு மேல உன்னை சும்மா விடக்கூடாது. அப்படியே அண்ணே உன்னை அடிக்க மாட்டேன், அடிக்கவே மாட்டேன். எப்ப என் பேச்ச மீறி ஓடி போனியோ நீ என் பொண்ணே கிடையாது. உன்னை அடிக்கவோ உன் மேல பாசம் வைக்கவோ மாட்டேன்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேடி. லக்ஷ்மி நீ அவள அடி. அண்ணே என்ன? அஞ்சலி அடி. அம்மா ஐயோ வேண்டாம் அண்ணே. இவள அடிச்சாதான் என் மனசு ஆறும். அடி லக்ஷ்மி, அவள அடி. அடின்னு சொல்ற இல்ல, அடி அடி. ஏப்பா உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? என் வாழ்க்கையே அழிச்சு இலக்கியோட அம்மா வச்சு என்ன அடிப்பீங்களா? நான் இப்பதான் கல்யாணம் ஆகி 6 மாசமா கர்ப்பம்னு ஏமாத்தினேன். ஆனா அவ அந்த வீட்டுல நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஒரே அடியா ஏமாத்தி என்னைய வீட்டை விட்டு துரத்திட்டா. உண்மையிலேயே நீங்க தான் எனக்கு அப்பானா போய் அவளை அடிக்க சொல்லுங்க. சொல்லுங்க. ஏய் இவ்ளோ பட்டு நீ திருந்தவே இல்லல. தப்பு மேல தப்பா செஞ்சுட்டு இலக்கியாவை பத்தி குத்தம் சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏய் அங்க என்ன முறைப்பு? கண்ணா நோண்டிடுவேன் பாத்துக்க. என்ன மீறி ஒரு தடவை ஓட விட்டதுக்கே அவமானத்தை கொண்டு வந்திருக்க. இனியே இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வையே பெரிய அசிங்கத்தைய கொண்டு வந்துருவேன். தள்ளுடி. என்னங்க எங்கங்க கூட்டிட்டு போறீங்க? ரூம்ல வச்சு அடைக்க போறேன்டி. பெரிய வீட்டு மானத்தை ஒரு தடவை வாங்கினதே போதும். இனியும் இவளால அவங்களுக்கு எந்த அசிங்கமும் வந்துடக்கூடாது. வா ஓடி. அம்மா அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அண்ணே அப்பா அப்பா ஏன் கடை? அப்பா நீ இதுதான் உன் வீடு. இங்கே அடைஞ்சு கடை. அப்பா இல்லப்பா. அப்பா ப்ளீஸ் பா. வேண்டாங்க சொல்றத கேளுங்க. ஐயோ வேண்டாம்ப்பா. போட்டிங்க. என்னங்க இனினா என் சம்பந்தி மூஞ்சில எப்படி முடிப்பேன்?
வெளியில எப்படி தலை காட்டுவேன்? டே கார்த்தி, உள்ள வா. எதையும் மைண்ட்ல வச்சுக்காத. வா, எல்லாம் சரியாயிடும். கார்த்திக், கார்த்திக், என்னப்பா இது? இந்த அஞ்சலி கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி இப்படி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாளேப்பா, எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாளே. ஏன் அவ இப்படி எல்லாம் பண்ணா? கடவுளே, என் பேர குழந்தைய கையில எடுத்து கொஞ்சவேன்னு நான் தினம் தினம் நாளை எண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஏமாத்திட்டாளே. என் தலையில இப்படி ஒரு இடியை இறக்கிட்டா. ஒரு நொடியில என் உலகமே இருண்டுடுச்சு. இப்படி போய் சொன்னவளை சும்மாவே விடக்கூடாது. அவளோட நாக்க அறுத்துடு. எங்க அவ? எங்க அவ? கூப்பிடு. அத்தை, இல்ல அத்தை, அஞ்சலி வரல. வரலையா? அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இனிமே இங்க வரமாட்டான். அப்படியா? ஆமா அத்தை, என்ன நடந்துச்சுன்னா மாப்ள வேண்டாம். மாப்ள விடுங்க. டே கார்த்தி, கார்த்தி கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணே, இவ செஞ்ச தப்புக்கு ஜெயிலுக்கு போய் 4 செவத்துக்குள்ள அடைஞ்சிருந்து பைத்தியம் பிடிச்சி சாவணும். நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். உடனே கையெழுத்த வாங்கிட்டு அனுப்புங்க. விடுதலை பத்திரம். எங்களுக்கும் வேற வழி தெரியல அத்தை. என் நிலைமைய பாத்தீங்களாமா? குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அவசர அவசரமா ஓடணுமா. இப்போ குழந்தையும் இல்லாம வாழ்க்கையும் இல்லாம வந்து நிக்கிறமா. இதாம்மா என் நிலைமை. ஐயோ கார்த்திக், அழாத. இது பாரு, நீ அழாதப்பா, அழாத. எல்லாம் சரியாயிடும், அழாத. கடவுளே, அந்த அஞ்சலி ஒரு ஈவு இறக்க இல்லாத ராட்சசிமா. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாமா. அமைதியா இருப்பா, கோவப்படாத. கார்த்திக், என்னால நம்பவே முடியல. அஞ்சலி இவ்ளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நிறுத்துங்க, பொய் சொல்லாதீங்க. அஞ்சலி கர்ப்பமா இல்லங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். கார்த்திக், சத்தியமா எனக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். அஞ்சலி உன்னை ஏமாத்துறதுக்கு நான் விடுவேனா கார்த்திக்? நீங்க சும்மா கதை விடாதீங்க. அஞ்சலியோட குணம் நம்ம குடும்பத்துக்கு எந்த விதத்திலயும் ஒத்தே வராது. அது நல்லா தெரிஞ்சும் நீங்க கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அது இவனை ஏமாத்துற மாதிரி தானே? ஏய், நான் உன்கிட்ட பேசல. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? அஞ்சலி உங்க கூட்டாளி தானே. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அவ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா. அவளை பத்தி A to Z தெரிஞ்ச உங்களுக்கு அவளோட போலி கர்ப்ப மேட்டர் மட்டும் தெரியவே தெரியாதா? ஐயோ கௌதம், நான் என்ன சொல்ல வரேன்னா, மூடு. அஞ்சலி பின்னாடி நின்னு அவளை ஆட வச்சது நீ தானே. அதெல்லாம் மறந்துட்டியா? இப்ப தப்பிக்க பாக்குறியா? கௌதமும் இலக்கியாவும் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு அஞ்சலியோட சேர்ந்த நீயும் ஒரு காரணம் தானே. அண்ணி, என் பிள்ளையோட அதிகாரத்தை எல்லாம் பறிச்சு அந்த அஞ்சலிக்கு கொடுத்து நீ தானே ஆடணும்னு பார்த்த, கரெக்டா? நீ அவளுக்கு கொடுத்த தைரியத்துலதான் அவ இப்படி எல்லாம் ஆடினா. நீதான் அதுக்கு காரணம். இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புடிச்சிருக்கிற கத்திக்கு யார் எதிரி யார் நண்பன் எல்லாம் தெரியவே தெரியாது. கைப்பட்டா அறுத்துரும். அஞ்சலிங்கிற கத்திய வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் காயப்படுத்தலான்னு பாத்தீங்க. இப்ப உங்களே பதம் பாத்துருச்சா? இங்க பாரு கார்த்திக், இவங்க சொல்றதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காதே. அஞ்சலி கர்ப்பம்னு நானும் தான் நம்பி ஏமாந்திருக்கேன். இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவளை பார்த்து 4 அறை விட்டு ஏண்டி இப்படி எல்லாம் பண்ண நான் கேக்குறேன். கிழிச்சிங்க.
அடிக்கணும்னா உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுதான் அடிக்கணும். கார்த்திக், கடைசி வரைக்கும் அவளுக்கு ஜால்ரா போட்டுட்டு இப்ப நீங்க மட்டும் தப்பிக்க பாக்குறீங்களா? என் வாழ்க்கையை கெடுத்ததுல உங்க 2 பேருக்குமே பங்கு இருக்கு. இல்ல கார்த்திக். பேசாதீங்க. கார்த்திக் என்ன பண்ற? வேண்டப்பா. என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. விடுறா போங்க போமா. போங்கன்னு சொல்றல. நீங்க போங்க. கார்த்திக் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நீ வா, இப்படி வா. போ, போய் உட்காரு. உட்காரு. டேய் போச்சு, ஐயோ, எல்லாம் போச்சு. எனக்கு எதுவுமே இல்லம்மா. டேய் கார்த்திக் என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்ப நீ இப்படி உடைஞ்சு போயிருக்க? பாரு, இனிமே உனக்கு எல்லாமே நல்லதா நடக்க போகுது. ஏன் தெரியுமா? உனக்கு எதுவும் நல்லது நடந்துடக்கூடாதுன்னு குறுக்க நின்னு தடுத்துக்கிட்டு இருந்த அஞ்சலி இப்போ உன் கூட இல்ல. உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கே அவ தரித்திரம். அவ இப்ப நம்ம கூட இல்ல. அதனால நீ வேணா பாரு, இனிமே உன் லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். தைரியமா இரு. ஆமா கார்த்திக், நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். போலி கர்ப்பம் என்னைக்கா இருந்தாலும் தெரியதானே போகுது. அது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. நீ விட. கவலைப்படாதப்பா. இத பாரு, மனச தளர விட்டுடாத. மா, நான் தனியா இருக்கணும்மா, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கார்த்திக், கடவுளே. சீட்டு கட்டு மாதிரி ஒரே நாள்ல எல்லாமே சரிஞ்சு போச்சத்த. எப்படி சரி பண்ண போறோம்னு தெரியல. கடவுளே, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நீ அழாத சாமி. ஐயோ கடவுளே. உள்ள போலாம். ச்சே. என்ன பொண்ணு இலக்கியா இவ? தாய்மைங்கிறது ஒரு புனிதமான விஷயம். அதுல போய் ஏமாத்த பாத்திருக்காவ. ச்சே, எப்படி அவளுக்கு அது முடிஞ்சது? நான்சென்ஸ். கார்த்திகை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு கௌதம். குழந்தை பிறக்க போது நான் அப்பா ஆக போறேன்னு ரொம்ப ஆசையா சொல்லிட்டு இருந்தான். பாவி, அவன் நினைப்புல மண் அள்ளி போட்டுட்டா. ஏ இலக்கியா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தானே வளர்ந்தீங்க. ஆனா அஞ்சலி மட்டும் ஏன் இப்படி ராட்சசியா மாறினா? ஏங்க, வளர்றது எல்லாருக்குமே ஒண்ணுதாங்க. ஆனா வளர்ப்புல தான் வித்தியாசம் இருக்கு. என் மேல பாசத்தை காட்டின மாமா அவ மேலயும் தான் பாசத்தை கொட்டினாரு. ஆனா அத்தை அந்த பாசத்தை வீசி எறிஞ்சிட்டு அவளுக்கு விஷத்தை ஊட்டி விட்டுட்டாங்களே. என்னங்க பண்ண முடியும்? ஏங்க, மாமா தாங்க ஃபோன் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க மாமா. இனிமே சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதிமா இருக்கு? புரியுது மாமா, வருத்தப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அஞ்சலிய மகளா பெத்துட்டு எல்லாம் சரியாயிரும்னு நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளாமா? இப்ப நான் உனக்கு போன் பண்ணது உன் மாமனார் மாமியார நினைச்சுதான். அஞ்சலி முதல்ல திருட்டுத்தனமா கார்த்திக்க கல்யாணம் பண்ணி அவங்கள நோகடிச்சா. இப்போ பேரம் பேத்திய சுமக்கிறேன்னு சொல்லி அவங்களை ஏமாத்திருக்கா. அஞ்சலியோட அப்பனா உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலம்மா. அதாம்மா உனக்கு போன் பண்ணு. இலக்கியா, சம்பந்தி அம்மா கிட்ட அஞ்சலிய பெத்ததுக்காக பாசலாமணி அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டார்னு ஒரு வார்த்தை சொல்லிடுமா? தயவு செஞ்சு சொல்லிடு.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.